வாழ்வை வாழவே வாழ்வை வாழவே தேவையில்லை. கிரெகோரியன் கேலண்டர் படி ஜனவரி 1 புது வருஷம். கிரெகோரியன் கேலண்டர் படி நான் ஃபாலோ பண்ற தமிழ் பஞ்சாங்கப்படி சித்திரை 1 தான் புது வருஷம். இது தை 1ஆம் தேதி என்னை பொறுத்த வரைக்கும் பொங்கல் திருநாள், விவசாயர் திருநாள், தமிழர் திருநாள் ஏத்துக்கிறேன். அதான் ஒருத்தருடைய அவங்க நம்பிக்கையில பண்ணிக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு கேட்டாக்க அது சித்திரை 1 தான். ஏன்னா எல்லாருமே தெரியும் உங்களுக்கு எல்லாம், யாராவது கல்யாணம் வச்சாங்கன்னா கூட பஞ்சாங்கம் பார்த்தா முகூர்த்த நாள் வைக்கிறாங்க. அந்த பஞ்சாங்கத்தை பார்க்கும்பொழுது அது அந்த சித்திரை 1 தான் புது வருஷம் எடுத்துக்கிறாங்க. அது மற்றவங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில எந்த நாளை வேணா எல்லாரும் நல்லா கொண்டாடட்டும். நிறைய கொண்டாடி நிறைய நேரம் லீவ் விட்டாங்கன்னா அதை பத்தி எனக்கு ஆட்சேபனே கிடையாது. நான் அந்த படத்தை பாக்குறதா இல்ல. நான் முன்னாடியே சொன்ன ஒரு சாரடான் மாத்திரம் மிச்சம்னு சொல்லிட்டேன். அவ்வளவுதான். நான் அந்த படத்தை பாக்குறதா இல்ல. இது ஒன்றும் நான் சீரியஸாவும் எடுத்துக்கிறது இல்லை. கமர்ஷியல் எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் அதுல சக்சஸ் ஆகும், ஃபெயிலியர் ஆகும். இதுக்கும் அரசியலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஒரு திரைப்படத்தை வச்சு யாராவது தமிழ்நாட்டில் ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவை செட் பண்ணலாம் நினைச்சாங்கன்னா அதை விட அபத்தம் எதுவும் இருக்க முடியாது. ஜனநாயக படத்திற்கு தொடர்ந்து தடையாவே இருக்குது, பின்னாடி பாஜக இருக்குன்னு சொல்றாங்க. தெரியல, சிபிஎஃப்சி தான் விளக்கணும், கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. நான் திருப்பி சொல்லணும், இதெல்லாம் கமர்ஷியல் வெஞ்சர்ஸ். பல ப்ரொடியூசர் படம் எடுக்கிறாங்க, பல படம் உடனே ரிலீஸ் ஆகுது, பல படம் தடையாகுது. அது அவங்க தான் போய் கோர்ட்ல பாத்துக்கணும். இதுக்கும் பாலிடிக்ஸுக்கும் இருக்கலாம். ஆனா அவங்க சொலிசிட்டர் ஜெனரலை வச்சு தமிழ்நாட்டில் ஒரு சென்சார் போர்டு மேட்டருக்கு போய் சொலிசிட்டர் ஜெனரல் வராருன்னா அது அவ்வளவு சீரியஸா அந்த கவர்மெண்ட் எடுத்துக்கின்னு இருக்கு. அது அவ்வளவு சென்சிட்டிவா அந்த படத்துல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. அந்த படத்தை நான் பாக்குறதாவும் இல்ல. இந்த 2026 தேர்தல் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டும் ஆட்சியும் அதிகாரத்திலும் பங்குங்கிற குரல் ஓங்கி ஒழிச்சுட்டே இருக்கு. இது ஒன்னும் ஒரு புதிய சிந்தனையோ, ஒரிஜினல் சிந்தனையோ, ஒரு யுனிக் சிந்தனையோ, உலகத்தில் யாருக்குமே உதிக்காத சிந்தனையோ கிடையாது. எல்லா அரசியல் கட்சிக்கும் என்ன எதிர்பார்ப்பு? தங்களுடைய பிரதிநிதிகள் தேர்தலில் நிக்கணும், தங்களுடைய பிரதிநிதிகள் தேர்தலில் ஜெயிக்கணும், தங்களுடைய பிரதிநிதிகள் தேர்தலில் ஜெயிச்சாங்கன்னா அரசாங்கத்தில் இடம் பெறணும். அதுக்கு தானே கட்சியா இருக்கிறாங்க. இல்லாட்டி நாங்க பண்ணல லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப்னு போடுவோம்ல. எல்லா அரசியல் கட்சிக்கும், உலகத்தில் இருக்கிற ஜனநாயக நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும், தேர்தலை சந்திக்கின்ற அரசியல் கட்சிகளுக்கு என்னென்ன எதிர்பார்ப்பு இருக்கிறதோ அதே சராசரியான எதிர்பார்ப்பு தான் காங்கிரஸ் கட்சிக்கும் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணிக்கு இந்திய அளவில் தலைமை தாங்கிறது. இந்தியா கூட்டணியில திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கிறது. காங்கிரஸ் கட்சி அந்த கூட்டணியில் தான் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மட்டும்தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். அதற்காக தான் 5 நபர் குழு இருக்கிறது. திஸ் இஸ் தி அபிஷியல் பொசிஷன் ஆஃப் த காங்கிரஸ் பார்ட்டி. காங்கிரஸ் பார்ட்டிக்குள்ள பல பேருக்கு பல ஒப்பீனியன் இருக்கும். இட்ஸ் a large political party. People will have multiple opinions. We are a democratic, open party. So people will have multiple opinions. But the party itself is officially in the India Alliance, which we lead, and we are only in discussion with the DMK officially. தெரியல, அவர் தான் பிரஸ் கான்பரன்ஸ் நான் கொடுக்குற மாதிரி அவர் ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் கொடுத்து என்ன ஆச்சுன்றது அவர் தான் விளக்கணும். இது வாடிக்கை தான். எந்த ஒரு என்கொயரியா இருந்தாலும் டெல்லிக்கு கூப்பிடுறது தானே சிபிஐக்கு வாடிக்கை. அதனால இது எக்ஸ்பிளனேஷன் அவர் தான் கொடுக்கணும். ஆனா நான் சொல்றேனே, இது கரூர் சம்பவம். அதற்காக அவங்க என்கொயரி பண்றாங்க. சிபிஐ என்கொயரியை கேட்டதே டிவிக்கே தான். அதுக்கு இணங்கி தான் கோர்ட்டும் அந்த ஆர்டர் கொடுத்தாங்க. இப்ப அதுக்கு அந்த இன்வெஸ்டிகேஷனுக்காக போயிட்டு இருக்காங்க. அதுல என்ன கேள்வி கேட்டாங்க, என்ன பதில் சொன்னாருன்னு எனக்கு தெரியாது. அது அவர் தான் சொல்லணும். நல்லா வரட்டும், வந்த உடனே சொல்லுவாரு எனக்கு தமிழ் கலாச்சாரம் தான் ரொம்ப பிடிக்கும். காலையில நான் இட்லி தோசை தான் சாப்பிட்றேன், மத்தியானமா தான் புளியோதரை தான் சாப்பிட்றேன், வேட்டி போட்டா தான் எனக்கு தூக்கமே வருகிறது, எனக்கு ராத்திரி தூங்கணும்னா நான் பாரதியார் கவிதை கேட்டு தான் தூங்குறேன், நான் திருக்குறளை படிக்காத நாளே இல்லைன்னு சொல்லுவாரு. இது ஒரு 4 மாசத்துக்கு சொல்லுவாரு. ரைட், தேங்க்யூ.